ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பத்மா டெய்லரிங் ஷாப். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சேரீ கன்வெர்ட்டர் கெவுன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு சேரீ வந்து எடுத்து கொடுத்து கெவுன் வந்து நம்மளை ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட வீடியோ கிளிப்பிங் தாங்க. இந்த மாதிரி அகலப்பாட்ரு ஒரு சைடு வந்தாப்புல, ஒரு சைடு வந்து ஸ்மால் பார்டர் வந்தாப்புல வந்து இந்த சேரீ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மளோட கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி கொடுக்குற வீடியோ ஆட் பண்ணுறேன். அப்புறம் இது மாதிரி உங்களுக்கு யாருக்கும் வெளியூரில் இருக்கவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொரியரில் சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி நாங்கள் கொரியர் பண்ணி விடுதோம். இது மாதிரி வீடியோவுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ரெண்டானாலும் ஓகேன்னு சொல்லி நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களோட பொண்ணுக்கு இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுதுன்னு சொல்லி வரப்போகிற நாட்களில் வீடியோ ஷேர் பண்ணுதேன். இதுக்கடுத்து அவங்க வந்து அளவு ட்ரெஸ்ஸும் சேர்த்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அளவு ட்ரெஸ்ஸு மேக்ஸிமம் வந்து பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அளவு எடுத்து நம்ம வந்து தைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் எட்டி இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து போய் நம்ம வந்து அளவு எடுத்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் வந்து அளவு ட்ரெஸ் வந்து சென்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சேரீயோடு சேர்த்து அவங்க வந்து அளவு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நான் லைனிங், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், லேஸு அதுக்கு எல்லாம் நான் வந்து போட்டுட்டு எவ்வளோ வருதோ காஸ்ட் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ப்ளே பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கவுன் மாதிரி தைக்கோம் அப்படின்னா நார்மலாக வந்து 300 இல்லை 350, 400 அவ்வளோதான் இருக்கும். நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து லைனிங், அந்த லேஸு, அந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம் வந்து நம்ம போடுதோமா அந்த இதுக்குள்ளே காஸ்ட் வந்து போட்டு நம்ம வந்து சேர்த்து அவங்ககிட்ட வந்து சொல்லுதாப்பில் இருக்கும். இது முடிச்சுட்டு இதோட காஸ்ட் வந்து இந்த சேரீயை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுற கவுன் வந்து என்ன ரேட்டு வருது அப்படிங்கிறது நான் வந்து லாஸ்ட்டு வந்து வீடியோ அடுத்தடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கோட்டு தான் தைக்கிறது தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கோட்டுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். என்ன ஷேப்பில் நம்ம வந்து போடுதோமோ அந்த மாடல் என்ன ஷேப் நெளிவு அதெல்லாம் கொடுக்கமோ அந்த ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவும் ப்ளவுஸுக்கு நம்ம மார்க் பண்ணுதோம் பார்த்திங்களா, அதே மாதிரி முன்பாட்டை அளந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஸில் வந்து இந்த கழுத்து லெவல் வந்து வெட்டிக்கணும். கழுத்து வந்து எத்தனை இன்ச்சு இறக்க வைக்கும் அதெல்லாம் வெட்டிட்டு அந்த சேலப் டிசைன் கணக்காக வருதில்ல அந்த வளைவுக்கு நம்ம வந்து போட்டு அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதுக்கு முந்தி போட்ட நெக் டிசைன் வந்து ஃபுல்லாகவே அது வந்து கழுத்துக்கு வந்து அது ஒரு ஷேப் வந்தது. இதுலேருந்து குட்டி குட்டியாக வந்து கொஞ்சம் நெளிவு வந்து கொஞ்சம் நிறையா வந்தது. இது வந்து கம்மியாக தான் வருது சேலப் டிசைனில். இது வந்து கொஞ்சம் லாங்காக வரும். சேலப் வந்து சூப்பராகவே இதுவுமே வரும். பார்க்கையில் லாஸ்ட்டு ஃபினிஷிங் தான் பார்க்கையில் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சிட்டு அந்த துணியை திருப்பையில் நமக்கு பார்க்க ஒன்று போல் வந்த மாதிரியே தெரியாது. அதுக்கடுத்து நம்ம இந்த இது திருப்பி ஒரு அறுகடி பாந்தடியெல்லாம் போட்டுட்டு லேஸ் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கடுத்து தான் பார்த்தா தான் நமக்கே தெரியும். இப்போ சைடு அந்த ஓரங்கள் எல்லாமே ஆம்கோல் அந்த சைடு எல்லாமே அந்த துணியில் இருக்க தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்க துணியை வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ கோட்டோட மின்பக்கம் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கு லேஸ் இந்த மாதிரி கொடுத்து அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஜாஸ்மின் கிளாத் துணி எடுத்து தைச்சிருக்கோம் பாருங்கள். அதனால் வந்து இதுக்கு வந்து ப்ளெயினாக தான் இருக்குது. அவங்களோட சேரீலேருந்து கோட்டு நம்ம எடுத்து தைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சேரீ வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. சேரீ கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து ரெட் கலராக இருந்துச்சு. அதுக்கும் இதுக்கும் துப்பராக சேரீக்கு வந்து சேரீயில் பார்க்கையில் இந்த மாதிரி கலராக தெரியுது, டார்க் வைலட் கலர் எனக்கு தெரியுது. ஆனால் அந்த இதில் ப்ளவுஸுக்கு முந்தி அதுக்கெல்லாம் பார்த்தா ப்யூர் ரெட்டாக தெரியுது. பார்க்கவே நல்லாவே இல்லை. அதனால சரின்னு சொல்லி ஜாஸ்மின் கிளாத் துணி எடுத்து அதுக்கு மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கெவுனுக்கு தான் தைக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து கோட்டை ஃபினிஷ் பண்ணேன். ஃபுல் வீடியோ வந்து எடுத்து வந்து ஒரு சில ரீசன்னால் வந்து டெலீட் ஆகிட்டேன். அதனால் ஃபுல்லாக ப்ராப்பராக எடுத்து தைச்சது வந்து என்னால் வீடியோ பிடிக்க முடியலை. அந்த கோட்டுக்கு கேன்வாஸ் வச்சு தைச்சி அந்த லேஸ் வச்சது வரைக்கும் தான் வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாடல் எப்படி தைக்கேன், எப்படி அளவெடுக்கேன், எப்படி கட் பண்ணுதேன் அது எல்லாமே ப்ராப்பராக வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட பார்க்கேன். அப்புறம் நிறைய பேர் வந்து பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. முடிஞ்ச வரட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வருது உங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இந்த பாவடைக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த கவுனுக்கு வந்து சுருக்கு வச்சு எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி ஓவர்லாக் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கடுத்து அந்த கோட்டுக்கு வந்து நம்ம இந்த டிசைன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா வந்து அதுக்குள்ளே அவசரம் தாங்கலை. அம்மா நீங்கள் போடையிலே நான் வந்து வீடியோ பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பா தான் பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
குட்டி பாப்பா எப்படி குத்துதீங்க, எப்படி எடுக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாப்பா, சின்ன பாப்பா நம்ம வயசு குட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ. பெரிய பாப்பானா கொஞ்சம் பொறுமையானவா, கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுப்பாங்க. சின்ன பாப்பா கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுக்கேன்னு சொல்லி கீழே எங்கே ஊசி போகுது, எங்கே வருது, அதெல்லாம் ப்ராப்பராக பாப்பா வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ 2 சைடுமே கோட்டுக்கு வந்து வச்சுட்டு கரெக்டாக நம்ம இந்த கேப்பெல்லாம் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தேன். இப்போ லாஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் இதுதான். எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவங்க இந்த மாதிரி தான் குட்டியாக க்யூட்டாக கேட்டிருந்தாங்க. இதில் வந்து கொடுத்துருக்க ஒர்க்கு என்னென்னா பூஜ் ஒர்க்கு தான் கொடுத்துருக்கோம். இந்த கவுன் வந்து முன்னாடி ப்ளெயினாக இருந்தது. அதனால் வந்து சரி பூஜ் ஒர்க்கில் இந்த மாதிரி ஒரு சின்ன இதாக கொடுக்கையில் அது கொஞ்சம் பார்க்க வந்து கிராண்ட் லுக்காக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். தனியாக அந்த கவுன் மட்டும்னா இந்த மாதிரி பூஜ் ஒர்க்கு கொடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இப்போ இதை அயர்ன் பண்ணி நம்மளோட கஸ்டமருக்கு பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக அயர்ன் பண்ணி நம்ம கொடுக்கையில் ஃபினிஷிங் சூப்பராகவே இருக்கும். அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு. நம்ம கன்னியா பாப்பா தான் அயர்ன் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து எல்லாம் தச்சு முடிச்சுட்டு லைட்டாக அயர்ன் பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவள் அந்த ப்ளீட்டர்லாம் கொஞ்சம் விரிஞ்சாப்பில் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் அயர்ன் பண்ணி பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம பாப்பா வந்து இப்போ ப்ரேஸ்லெட் செஞ்சு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்கள். அதனால் ப்ரேஸ்லெட் செஞ்சு நம்மளோட இதில் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பாப்பாவுக்கு வந்து சரி குட்டி பாப்பா தான் அப்படின்னு சொல்லி சொல்லியும் எங்கள் சின்ன பாப்பா கையளவு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொன்னேன். அந்த அளவில் ப்ரேஸ்லெட் செஞ்சுருந்தா அது அந்த பாப்பாவுக்கு போட்டு பார்த்தோன்னே சூப்பராகவே இருந்தது. இதோட காம்ப்ரமைசன் கிஃப்டாக ப்ரேஸ்லெட்டும் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கா பாப்பா வந்து. அந்த மடிப்பு அந்த ப்ளீட்டர் வந்து நல்லா அயர்ன் பண்ணி எடுத்தால் நல்லா நீட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாப்பா அயர்ன் பண்ணி பார்த்தா. ஆனால் இந்த சேரீயில் வந்து அயர்ன் பண்ணாலுமே நிற்கலை. ஏன்னா இது வந்து பேப்பர் காட்டன் மாதிரி இருக்குது. இது என்ன துணின்னு எனக்கு சொல்ல தெரியலை. பேப்பர் காட்டன் மாதிரி. ஆனால் நம்ம வந்து சேரீ கட்டினோம்னா நமக்கு வந்து அப்படியே ப்ளீட்டர் எல்லாமே இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு சேரீ. லாஸ்ட் அவுட்லுக் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு மடித்து எல்லாமே ஃபினிஷ் பண்ண பரட்டாச்சு. நம்ம கஸ்டமருக்கு மடித்து எல்லாம் பேக் பண்ணிடலாம். அப்புறம் இந்த கஸ்டமர் வந்து ராஜபாளையத்துலேருந்து அவங்க வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுதேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து டோட்டல் நான் வந்து 800 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேன். இதில் வச்சுருக்க லேஸு, கயிறு, மணி, அப்புறம் பூஜை ஒர்க்குள்ளே திங்ஸு, லைனிங் இதையெல்லாம் சேர்த்து தான் நான் 800 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் சென்ட் பண்ணுவேன். வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் வந்து அட்ரஸ்ன்னு சொல்லி சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து அட்ரஸ் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து கொரியர் பண்ணிங்கன்னா எந்த ஊரில் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும். இதுக்கு போக உங்களுக்கு வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இந்த ப்ரேஸ்லெட் தான் பாப்பா செஞ்சுருக்கா. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த குட்டி பாப்பாவுக்கு போட்டு பார்க்க அந்த பாப்பாவுக்கு செம ஹேப்பி. இப்போ நம்மளோட கவுனு ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக முடிஞ்சு அவங்களுக்கு பேக் பண்ணி இந்த இதோட ப்ரேஸ்லெட்டோட அவங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி வீடியோக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.